ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். பங்குனி உத்திரம் என்ற ஒரு அற்புதமான விஷயம் வாத்தியார் அருளிய நிறைய தகவல்களில் அடியேன் சிறிய அளவு அடியேன் ஞாபகம் இருக்கிறத உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னோடியாக நம்ம காலையில் நித்திய தர்ப்பணம் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசேஷமான மனு தர்ப்பணம், அதான் ருத்ர சாவர்ணி மனு அப்படின்ற ஒரு விசேஷமான மனு தர்ப்பணம். இந்த தர்ப்பணமே அதிகாலை 4 மணிக்கு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான நியதியும் ஒன்று உண்டு. இதோட விளக்கம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த 99 மார்ச் அகஸ்திய விஜயத்தில் இருக்கும். நிறைய ப்ரொசீஜர் உண்டு அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு, பலன்களும் எக்கச்சக்கம். ஸோ அதை நாம் நாளைக்கு காலையில் முடிச்சுட்டு இந்த பங்குனி உத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல இந்த திருப்போரூர் கிரிவலம், பிரணவமலை இருக்கும் பாருங்கள், கைலாசநாதர். ஏன்னா வாத்தியார் ஒரு சில குறிப்பிட்ட மலைகளெல்லாம் குறிப்பிட்றாரு. திரு அண்ணாமலை, திரு காலத்தி, இந்த மாதிரி திருப்போரூர், இன்னும் சில மலைகள்லாம் இறைவன் வீட்டு இருக்கக்கூடிய மலைகள். இங்கே தேவர்கள்லாம் பங்குனி மாதத்தில் தன்னோட பகல் பொழுது உணவை ஏற்றுக்கிறாங்க. பொதுவாகவே இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உணவு ஏற்கும் சமயத்தில் அந்த பகுதியில் யாரேனும் ஏதேனும் பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி கிரிவலம் வந்துட்டு இருந்தால் அதிதி தேவோபவ, அதாவது அந்த அதிதி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த காலத்தில் நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதிதிகள் தேவையானதை கொடுத்துட்டு தான் உணவு எடுத்துக்கக்கூடிய ஒரு விசேஷமான மரபு நம்ம பழக்கத்தில் இருந்தது. அதை இன்னும் தேவர்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதனால் அவங்க உணவு ஏற்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி இந்த பங்குனி உத்திரம் போன்ற இந்த மாதிரி விசேஷமான காலங்களில் நம்ம கிரிவலம் வரைச்சே நமக்கு தேவையான வரங்களையும் நல்ல விஷயங்களையும் நமக்கு அவங்க நிச்சயமாக செய்வாங்க. ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த உத்திரத்தில் பிரணவமலை கிரிவலம் பண்ணால் கண்ணீர் சிந்தும் நிலை ஏற்படாது வாழ்க்கையில் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க, எவ்வளோ விசேஷம் பார்த்துங்க நீங்கள். சரி, இந்த பங்குனி உத்திரத்தில் என்ன விதமான தரிசனம்லாம் பண்ணலாம்? பங்குனி உத்திரம் மீன்ஸ் நிறைய பேருக்கு அதிலே ஒரு இப்போது டவுட் இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திரமா, நாளை மறுநாள் திங்கக்கிழமை பங்குனி உத்திரமா? நம்ம கோயில்களில் எப்பொழுது சுவாமி அம்பாளுக்கு திருமணம் வைபவம் பண்ணுறாங்களோ, பங்குனி உத்திரத்துக்கான இந்த விசேஷம் பண்ணுறாங்களோ, அப்போ தான் அது விசேஷமான பங்குனி உத்திரம். பட் இருந்தாலும் நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு உத்திரம் வந்துடுது. கூடுதலாக நம்ம பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு. அதனால தான் நாம் நாளைக்கு என்ன விதமான இந்த பங்குனி உத்திரம் நட்சத்திரத்துக்குரிய பூஜைகள் எல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய மூர்த்திகள்லாம் எங்கே இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். குறிப்பாக அந்த சுருட்டப்பள்ளியில் தட்சிணாமூர்த்தி தம்பதி சகிதமாக இருப்பாங்க. அப்புறம் திருவேற்காடு, காஞ்சி, இன்னும் நிறைய தலங்களில் சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் காட்சி தருவாங்க. அந்த காட்சிகள் பார்க்கலாம். தரிசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவகிரகாதிபதிகளும் தம்பதி சகிதமாக எங்கேனும் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் தரிசனம் பண்ணலாம். இதனால் என்ன பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நல்ல தீர்க்க சுமங்கலித்தவம், மாங்கல்ய பலம் கூடுது அப்படின்றார் வாத்தியார். ஸோ அதை பார்த்துங்க. கூடுதலாக இந்த மயிர் பீலிகை, அதாவது மயில் பீலிகைன்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மயிலோட இறக்கைகள் அதை கொண்டு விசிறி வீசுவது சுவாமிக்கு, இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமான கைங்கரியமாக இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் நாளைக்கு பார்த்துங்க. கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, இந்த தானத்தில் முக்கியமாக நிறைய காய்கறிகள் சேர்ந்த உணவை நாம் நாளைக்கு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு வாத்தியார் அதை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துங்க. குறிப்பாக நிறைய திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள், ஈவன் திருமணமே ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிற காரியத்துக்கெல்லாம் நிறைய அந்த காரணங்கள்லாம் என்னென்ன காரணங்கள் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அந்த ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி காலங்களில் நாம் போய் பண்ணக்கூடிய தரிசனங்கள், பூஜைகள், இதோட பலன்கள் நிச்சயமாக அந்த திருமண பாக்கியம் கைகூடி வருவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு. ஓம்.